ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் அதில் ஃபைண்டிங் அ நியூ ஸ்ப்ரிங் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உள்ள ஒரு அழகான ஸ்டோரி. ஸ்ப்ரிங்னாலே பொதுவாக நமக்கு வசந்த காலம், சந்தோஷமான காலத்தை குறிக்குது. ஸோ ஃபைண்டிங் அ நியூ ஸ்ப்ரிங் அப்படின்னா ஒரு புது வசந்த காலத்தை தேடி ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இந்த ஸ்டோரியில் ஒரு சந்தோஷமான நிகழ்வை நமக்கு இப்படி ஒரு டாப்பிக்காக ரைட்டர் அழகாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அ ட்ரேடர் வாஸ் லீடிங் அ கேரவன் டு அனதர் கண்ட்ரி டு செல் அ குட்ஸ். சரி, ஸ்டோரி பார்த்துடலாம். முன்னொரு காலத்தில் ஒரு வியாபாரி தன்னுடைய கேமல், ஒட்டகங்கள், அதாவது தன்னுடைய ஒட்டகங்கள், தன்னுடைய பணியாளர்களெல்லாம் கூட்டிகிட்டு அவரோட குட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு போனாராம். அப்போ போகிற வழியில் என்னாச்சா, த கேரவன் கேம் டு த எட்ஜ் ஆஃப் அ வெரி ஹாட் டெசர்ட். அதாவது அந்த கேரவன், அதாவது அவங்க பீப்புள் எல்லாருமே ஒரு ஹாட் டெசர்ட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை. அந்த எட்ஜு, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்கிறாங்க. சரிங்களா? அப்படி நிற்கும்போது the trader asked about and found that nobody could cross the desert during the day. ஸோ ட்ரேடர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரா அண்ட் என்ன கண்டுபிடிச்சாரா, நம்மளால் பகல் நேரத்தில் இந்த டெசர்ட்டை கடக்க முடியாது, அதாவது இந்த பாலைவனத்தை கடக்க முடியாதுன்றதை கண்டுபிடிச்சாராம். ஏன்னா the sun heated up the fine sand until it was as hot as coal and not even camel could walk on it. அதாவது கோல் அப்படின்னா என்னது, உங்களுக்கு நிலக்கரி. சரிங்களா? அந்த கோலை விடவுமே அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால, வெயில் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால ஈவன் கேமலால் கூட இந்த டெசர்ட்டை பகல் நேரத்தில் கடக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாராம். ஸோ த ட்ரேடர் ஹையர்ட் அ கைடு. ஹையர்ட் அ கைடுனா என்ன அர்த்தம்? ஆஸ்க்ட் அ லோக்கல் பர்சன் டு ஒர்க் ஃபார் ஹிம். ஸோ அந்த ஏரியாலேயே உள்ள ஒரு மனுஷனை என்ன பண்ணார், ஒன் ஹூ குட் ஃபாலோ த ஸ்டார்ஸ், அதாவது ஸ்டார்ஸை பார்த்து வழி சொல்கிற ஒரு மனுஷனை ஹையர் பண்ணாராம். சரிங்களா? அப்போது இட் வாஸ் டிசைடட் தட் ஹீ வுட் லீட் த வே அக்ராஸ் த டெசர்ட் அட் நைட். ஸோ என்ன டிசைட் பண்ணாங்களாம் எல்லாருமா சேர்ந்து, சரி ஓகே, நம்ம நைட் நேரத்தில் இந்த பாலைவனத்தை கடந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்களாம். A few nights later the caravan began on its dangerous journey across the desert. கொஞ்ச நாள் இரவுக்கு அப்புறம் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு டேஞ்சரான பாதையை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, த கைடு யூஸ்வலி ட்ரவ் த ஃபர்ஸ்ட் கார்ட் ஆஃப் த கேரவன். ஸோ கைடு எப்போவுமே அந்த கேமல் வண்டியில் காட்டில் இருந்து அவர் கைட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒன் நைட் என்ன ஆச்சு, ஒரு நாள் இரவு என்ன ஆச்சு, ஹீ saw from the stars that they were getting closer to the other side of the desert. ஸோ இவர் பார்த்து அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னாப்பில் நட்சத்திரம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதர் சைட் ஆஃப் த டெசர்ட், அதாவது அந்த பாலைவனக்கிட்ட, சரி ஸ்டார்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஆஸ் ஹீ வாஸ் டயர்டு ஃப்ரம் த ஹீட் ஹீ ஃபெல் ஃபாஸ்ட் அஸ்லீப் இன் ஹிஸ் கார்ட். ஸோ அப்படி டெய்லி நைட்டு ட்ராவல் பண்ணதுனால இந்த கைடுக்கே என்னாச்சா, ரொம்ப டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆஃப்டர் சம்டைம்ஸ் த கேமல் லாஸ்ட் தேர் வே அண்ட் கிராஜுவலி டேர்ன் அரவுண்ட். ஸோ என்னாச்சு, இவர் கரெக்டாக வழி, அதாவது அந்த கேமலை கரெக்டாக இவர் டைரக்ட் பண்ணாதானே அது போகும். அதால் போக முடியாததுனால என்ன ஆயிடுச்சு, கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி அது அப்படியே திரும்ப ஆரம்பித்தான் தன்னுடைய பாதையிலிருந்து. So the entire caravan ended up at the same place they had started from the previous night. ஸோ அந்த என்டையர் டீமும் என்னாச்சு, சரி ஓகே, அதாவது அவங்க பழைய இடத்துக்கே, அதாவது முந்தின நாள் தங்கின அந்த நைட்டு அவங்க தங்கின இடத்துக்கே திரும்பிருச்சான்.
In the morning, the travelers realized that they were back at the same spot where they had camped the day before. ஸோ மார்னிங் தான் எல்லா ட்ராவலர்ஸுக்குமே தெரிஞ்சிச்சா, ஐயோ நம்ம வந்து அந்த சேம் ஸ்பாட்டில் நைட்டு எங்கே கேம்ப்பு போட்டோமோ அந்த ஸ்பாட்டுக்கே நம்ம வந்துட்டோம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிட்டாங்களாம். தி லாஸ்ட் ஹார்ட் அண்ட் பிகின் டு கம்ப்ளைண்ட் அபவுட் தேர் கண்டிஷன். ஸோ அவங்க மனசுடைஞ்சு போய் என்ன இப்படி ஆயிடுச்சின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். தே ஹேட் எக்ஸாஸ்டட் ஆல் தேர் ஃபுட் அண்ட் வாட்டர் அண்ட் ஹேட் நோ வேர் டு கோ. என்னாச்சா, அவங்க போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்மகிட்ட இப்போ ஃபுட்டும் இல்லை வாட்டரும் இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு. அண்ட் நோ வேர் டு கோ, இப்போ போகிறதுக்கும் வழி இல்லை அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இருக்க ஃபுட்டும் காலி ஆயிடுச்சு, தண்ணியும் காலி ஆயிடுச்சு, போகிறதுக்கும் வழி இல்லைன்னு ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்களாம். தி கம்ப்ளைண்ட் டு த ட்ரேடர், வி கான் டூ எனிதிங் விதவுட் வாட்டர். ஸோ இந்த வியாபாரிகிட்ட எல்லாரும் சொன்னாங்களாம், நம்ம தண்ணி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் த ட்ரேடர் தாட் டு ஹிம்செல்ஃப், இஃப் ஐ லாஸ் கரேஜ் நவ் மை லீடர்ஷிப் ஹேஸ் நோ மீனிங். அப்போது இவர் நினச்சாரா அவருக்குள்ளேயே, இப்போ நான் என்னுடைய தன்னம்பிக்கையை நான் இழந்துட்டேன் அப்படின்னா என்னோடய லீடர்ஷிப்புக்கு ஒரு மீனிங்கே இல்லாமல் போயிடும். இஃப் ஐ பிகின் டு கம்ப்ளைண்ட் ஜஸ்ட் லைக் த அதர்ஸ் எவ்ரிதிங் வில் பி லாஸ்ட். இப்போ நானும் மற்றவங்கள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். சின்ஸ் வி ஹாவ் மேட் இட் ஸோ ஃபார், ஐ மஸ்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம். சரி, ஓகே, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது, இதை அப்படியே இழுத்துட்டு போக வேண்டாம், இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம்னு நினச்சாராம். சடன்லி ஹீ saw a small clump of grass. clump of grassனால் என்ன? ஸ்மால் பேட்ச் ஆஃப் கிராஸ். அப்போது கொஞ்சம் குரூப் ஆஃப் கிராஸ், ஒரு பேட்ச் ஆஃப் கிராஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்தாராம். ஹீ தாட், without water no plant could live in this desert. ஸோ அவர் நினச்சாரா, ஆமாம், தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக எந்த பிளான்ட்டாலேயும் டெசர்ட்டில் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சாராம். ஸோ ஹீ கால்டு த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃபெலோ ட்ராவலர்ஸ் அண்ட் ஆஸ்க்ட் தெம் டு டிக் அப் த ஸ்பாட். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாராம், அவரோட ஃபெலோ ட்ராவலர்ஸ், அதாவது அவர் கூட இருக்கிற அவருக்கு நெருக்கமான நல்ல எனர்ஜெட்டிக்கான அவர் கூட இருக்கிற ட்ராவலர்ஸை, ஃபெலோ ட்ராவலர்ஸ், அவர் கூட இருக்கிற ட்ராவலர்ஸை, நல்லா எனர்ஜெட்டிக்கான இருக்கிற ட்ராவலர்ஸ் என்ன பண்ணுறாரா, கூப்பிட்டு இந்த இடத்த தோண்டுங்கன்னு சொல்கிறாராம். They continued digging from some time, found a large rock. அப்போ அந்த இடத்துல ஒரு தோன்ற கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்கிறத அவங்க பார்க்காங்களாம். The men gave up digging at once. ஸோ மென் ப்ளூரல், சரிங்களா? இப்போது அந்த மனுஷங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பாறை இருக்கிறத பார்த்த உடனே, சரி இனிமே தோண்டி பிரயோஜனம் இல்லை, உள்ள பெரிய பாறை தான் இருக்குது அப்படின்னு மனசு உடஞ்சிட்டாங்களாம். thinking they had hit a bed of rocks and that there was no water underneath. ஸோ இந்த பாறையை நம்ம தோண்டினா கூட பாறைக்கு அடியில் எங்கேயாவது தண்ணி இருக்குமா? அண்டர்நெத், அடியில் தண்ணி இருக்குமா? இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க மனசு உடஞ்சிட்டாங்களாம். பட் த ட்ரேடர் said, ஸோ அப்போது அந்த ட்ரேடர் சொன்னாரா, நோ மை ஃப்ரெண்ட்ஸ், இஃப் வி கிவ் அப் நவ் our poor animals will die. We will also die from the heat. Please continue digging. அதாவது அவர் சொல்கிறாரா, இல்லை நண்பர்களே, நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம இதை கிவ் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிற அனிமல்ஸும் செத்து போயிடும், அதே நேரத்தில் நம்மளும் இந்த வெயிலுக்கு இறந்து போயிடுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ, தோன்றதை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஹேமர், சரிங்களா, கடப்பாறை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய, அந்த பாறையை உடைக்கிறதுக்கு பெரிய கடப்பாறை ஒன்று கொடுத்து, ஒரு சுத்தி மாதிரி இருக்கிற ஒரு இதை கொடுத்து, டு த யங் மேன் ஸ்டாண்டிங்
நியர் ஹிம். ஒரு நல்ல வாலிப பையன்ட்ட என்ன பண்ணுறாரு, அந்த ஹேமரை கொடுத்துட்டு உன்னால் முடிஞ்ச அளவு ஓங்கி அடின்னு சொல்கிறாராம். அண்ட் செட் ஸ்ட்ரைக் திஸ் ராக் வித் ஆல் யார் மைட். உன்னால் முடிஞ்ச அளவு ஓங்கி அடின்றாராம். உடனே அந்த மனுஷனை என்ன பண்ணானா, ஓங்கி அவனால் முடிஞ்ச அளவு ஓங்கி அடித்தானா. த மேன் லிஃப்டட் த ஹேமர் ஓவர் ஹிஸ் ஹெட். நல்ல அந்த ஹேமரை ஓங்கி அவர் தலைக்கு மேலே தூக்கி ஓங்கி அண்ட் ஹிட் த ராக் ஆஸ் ஹார்ட் ஆஸ் ஹீ குட். அவரால் முடிஞ்ச அளவு ஓங்கி அடித்தாராம். எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் when the rock split into two and a mighty stream of water gushed out from under it. ஸோ அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அங்கே என்ன நடந்துச்சா, அந்த பாறை டக்குன்னு ரெண்டாக உடஞ்சி அது உள்ளே இருந்து ஒரு 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 நிறைய தண்ணி அப்படியே புஷ்ஷுன்னு வெளியே வந்துச்சான். ஃப்ளோவுட் அவுட். சரிங்களா? The people of the caravan was extremely happy. ஸோ அந்த கேரவன், அதாவது அந்த காட்டில் இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சூப்பர், தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. They drank from the stream, bathed, washed their animals, cooked their food and rested. ஸோ அவங்க நிறைய தண்ணி குடித்தாங்களாம். அந்த ஸ்ட்ரீம்லேருந்து, அந்த ஊற்றுலேருந்து நிறைய தண்ணி குளிச்சிருக்கிறாங்க. அனிமல்ஸையும் குளிப்பாட்டியிருக்கிறாங்க. ஃபுட்டும் சமைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ரெஸ்ட்டும் எடுத்திருக்கிறாங்க. They thanked their leader for their perseverance and presence of mind. Perseveranceனா என்ன அப்படின்னா, to continue doing something even in the difficult situation. எப்படி ஒரு கடினமான சூழல் வந்தாலும் முயற்சியை கைவிடாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் தான் perseverance and presence of mind. அவருடைய the quality of thinking calmly and clearly in a difficult situation. ஒன்றும் இல்லை, அதாவது ரொம்ப அமைதியாக ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கிற சிச்சுவேஷன், ஒரு கடினமான சூழல் மத்தியிலையும் ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, தெளிவாக ஒரு முடிவை எடுக்கிற தன்மை தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அதை பார்த்து எல்லாரும் அவங்களோட லீடருக்கு தேங்க் பண்ணாங்களாம். Soon they safely made their way safely across the desert. ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கடந்து போனாங்களாம். எப்படி ஸ்டோரி நல்லா இருக்கா? இதுதாங்க இந்த ஸ்டோரியோட மீனிங். ஃபைண்ட் அ நியூ ஸ்ப்ரிங். புதிய வசந்த காலத்தை தேடி. கண்டிப்பாக இது அவங்களுக்கு வசந்த காலம் தானே. சந்தோஷமாக அந்த இடத்த கடந்து போனாங்க தானே. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய ஸ்டோரியோட நம்ம டெய்லி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பபாய். காட் பிளஸ் யூ.